So hey guys, இந்த வீடியோல ஒரு medium level lead code question பார்க்க போறோம். Minimum number of operations to sort a binary tree by level. First question read out பண்ணிக்கலாம். You're given the root of a binary tree with unique values. In one operation, you can choose any two nodes at the same level, swap their values, return the minimum number of operations needed to make the values at each level in a strictly increasing order. The level of a node is the number of edges along the path between it and the root node. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா வேல்யூஸும் யூனிக்னு சொல்லிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா நோட்ஸ் அது சேம் லெவல் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே லெவலில் இருக்கிற எல்லா நோடும் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு லெவல். ரூட் நோட் 1 இருக்கிறது ஒரு லெவல், நோட் நம்பர் 4 and 3 இருக்கிறது ஒரு லெவல், 7, 6, 8, 5 இந்த 4 நோடு இருக்கிறது ஒரு லெவல், அண்ட் 9 and 10 இருக்கிறது ஒரு லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெவல் அப்படின்னு என்னன்னா, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரூட் நோட் அண்ட் த ஸ்பெசிபிக் நோட். இப்போ ரூட்ல இருந்துட்டு 3 வந்து எவ்வளோ எட்ஜ் இருக்கு, ரூட் நோடுக்கு 3 தான் எவ்வளோ எட்ஜ் இருக்குன்னு பார்த்தா 1. ஸோ நோட் 3யோட லெவல் பார்த்தா 1. அதே மாதிரி நோட் வேல்யூ 4 பார்த்தோம்னா இதோட வேல்யூ 1 தான், அதாவது லெவல் 1. சரி, இப்போ 7க்கு லெவல் என்னன்னு பார்க்குறோம்னா, இங்க ஒரு எட்ஜ் இருக்கு அண்ட் இங்க ஒரு எட்ஜ் இருக்கு. ரூட் நோட்ல இருந்து இந்த நோட் 7க்கு வரதுக்கு 2 எட்ஜஸ் இருக்கு. ஸோ லெவல் 2. சிமிலர்லி 6க்கும் பார்த்தா இங்க ஒரு எட்ஜ் அண்ட் இங்க ஒரு எட்ஜ், இது வழியில வந்ததா 2. அதே மாதிரி தான் இந்த நோட் 8க்கும் சரி 5க்கும் சரி லெவல் 2. கீழே பார்க்கும்போது 1ல இருந்து ஃபர்ஸ்ட் 3க்கும், 3ல இருந்து 8க்கும், 8ல இருந்து 9 வரும். இங்க எத்தனை எட்ஜ் இருக்கு? 1, 2, 3. ஸோ இதுக்கு 3, இதுக்கும் 3. இதோட லெவல் 3, இதோட லெவல் 2, இதுக்கு லெவல் 1 அண்ட் இதுக்கு லெவல் 0. ரூட் நோடுக்கு லெவல் 0 தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு லெவல்ல இருக்கிற நோட்ஸ் வந்து சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கணுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸை ஸ்வாப் பண்ணலாம். அது எப்படின்னா, ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு ஸ்வாப், அந்த கணக்கு. சரியா? இப்போ நான் வந்துட்டு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுக்கு இனிஷியல் வேல்யூ சே 0ன்னு வச்சுக்கலாமே. இப்போ ரூட் நோட்ல பார்த்தோம்னா ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கு. ஸோ இதுல எந்த ஸ்வாப்பும் தேவையில்லை, ஆப்ரேஷன் 0லயே இருக்கட்டும். அண்ட் லெவல் 1க்கு நம்ம வரோம். லெவல் 1ல பார்க்கும்போது நோட் 4ம் 3யும் சார்ட்டட்ல இல்லை. ஸோ இதை ஸ்வாப் பண்ணிடலாம். இந்த இடத்துல 4 வரணும், இந்த இடத்துல 3 வரணும். இப்போ ஒரு ஸ்வாப் பண்ணிட்டோமா? ஸோ ஆப்ரேஷன் வந்து இப்போ 1 ஆயிடும். சரி, இப்போ அடுத்த லெவல் லெவல் 2க்கு போகும்போது 7 இந்த வேல்யூவை பார்க்குறோம், கரெக்டான ஆர்டர்ல இல்லை. ஸோ இதை சார்ட் பண்ணணும்னா இங்கே 5 வந்துட்டு இங்கே 7ஓட ஸ்வாப் ஆயிருக்கணும். அப்போ இங்கே 5, இங்கே 7, இன்னொரு ஸ்வாப் பண்ணிட்டோம். ஸோ ஆப்ரேஷன் இப்போ 2ன்னு ஆயிடும். அண்ட் தென் இப்போ சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கான்னு பார்த்தா இன்னும் இல்லை. ஸோ அகைன் 8யும் 7யும் ஸ்வாப் பண்ணணும். இங்கே 7, இங்கே 8. ஒரு ஸ்வாப் பண்ணதுனால ஆப்ரேஷன் திருப்பி இன்க்ரிமெண்ட் ஆகி 3ன்னு ஆயிடும். ஸோ இங்கே பார்த்தா இப்போ 5, 6, 7, 8ன்னு வந்துருச்சு, சார்ட்டட் ஆர்டர்ல வந்துருச்சு. கீழே பார்த்தோம்னா 9, 10 ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கு. ஸோ இந்த பைனரி ட்ரீல அவங்க கேட்ட மாதிரி ஒவ்வொரு லெவல்ல இருக்க நோடியும் சார்ட்டட் ஆர்டர்ல போடுறதுக்கு we need 3 ஆப்ரேஷன்ஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் இதுல என்ன மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல திருப்பி ஸ்வாப்பிங்லேயே மாறி மாறி பண்ணிருக்கலாம். நான் எடுத்தோடனே 7 ஏன் 5 கூட பண்ணேன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப்பிங் வேணுங்கிறதுக்காக. ஸோ எஸ், இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, இந்த ப்ராப்ளம் நான் அப்ரோச் பண்ண போற மெத்தட் பார்த்தா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். ஏன் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் அப்படின்னா, இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ட்ரீயை நம்ம லெவல் பை லெவல் ஆக்சஸ் பண்றோம். லெவல் பை லெவல் ஆக்சஸ் பண்ணும்போது வில் கோ வித் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், which is nothing but level order traversal.
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லெவலோட ட்ராவர்சல்னா என்னன்னு சும்மா ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துறேன். இப்போ லெவலோட ட்ராவர்சல் நான் உங்களுக்கு இந்த சின்ன எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 வேரியபிள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து அவுட்புட்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்துட்டு கியூன்னு எடுத்துக்கலாம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்துட்டு கியூவில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரி, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூட் நோட் எடுத்துக்கிறேன். ரூட் நோட கியூக்கு என்கியூ பண்ணிக்கிறேன். இப்போ கியூல இருந்து நான் ரூட் நோட டிக்யூ பண்ணி அவுட்புட்டுக்கு அனுப்பிடுறேன். இப்போ ரூட் நோட நான் டிக்யூ பண்ணிட்டேன் கரெக்டா. ஸோ இப்போ கியூவில் வந்து எனக்கு என்ன எலமெண்ட்ஸ் ஆட் ஆகும்னா அதோட சைல்டு எலமெண்ட்ஸ், அதாவது சைல்டு நோட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ கியூவில் என்ன இருக்கும்? பி, அதுக்கப்புறம் சி இருக்கும் கரெக்டா. நெக்ஸ்ட் நான் பியை வந்துட்டு டிக்யூ பண்ணிடுறேன். டிக்யூ பண்ணி அவுட்புட்டுக்கு போட்டுறேன். இப்போ பியை டிக்யூ பண்ணி அவுட்புட்டுக்கு அனுப்புனதுனால கியூவில் வந்துட்டு எனக்கு பியோட சைல்டு எலமெண்ட்ஸ் வந்துடும், டி அப்புறம் இ. அண்ட் அடுத்த டைம் வந்து சியை டிக்யூ பண்ணிடுறேன். சிக்கு எந்த சைல்டு நோடும் இல்லை. அண்ட் இதில் பார்த்தா அடுத்தது டி அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இ. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நோடு வந்துட்டு ஏ வந்துருச்சு, செகண்ட் வந்துட்டு பிசி, தேர்ட் வந்துட்டு டி. அதாச்சு வெளியில் வந்திருக்க அவுட்புட் எலமெண்ட்ஸ் எல்லாமே லெவல் பை லெவல் வந்துருக்கு. இதுதான் லெவலோட ட்ராவர்சல். நோடை வந்து அந்த பைனரி ட்ரீல இருந்து லெவல் பை லெவல் எடுத்துட்டு வந்தோம்னா அதுதான் லெவலோட ட்ராவர்சல். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளமோட லாஜிக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்படி லெவல் பை லெவல் நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சிம்பிளிசிட்டிக்காக ஒவ்வொரு லெவல்ல இருக்கிற நோட் எலமெண்ட்ஸையும் ஒரு அரே எலமெண்ட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இந்த லெவல் 1ல இருக்கிற நோட்ஸ் இந்த அரேல இருக்கும், லெவல் 2ல இருக்கிற இந்த நோட் இந்த அரேல இருக்கும், அண்ட் லெவல் 3க்கும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த லிஸ்ட் ஆஃப் இது நோட்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நான் சார்ட் பண்ணிப்பேன். சார்ட் பண்ணி எனக்கு தேவையான கம்ப்யூட்டேஷன்ஸ் பண்ணிட்டு திருப்பி அந்த ஸ்வாப்ஸ் எல்லாம் பண்ணும்போது எனக்கு நெசசரி டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடும். அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு அன்சார்ட்டட் அரே இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. லைக் அந்த லிஸ்ட் ஆஃப் நோட்ஸை நான் இப்போ ஒரு அன்சார்ட்டட் அரே மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள், இப்போ 4 6 1 2 இப்படி எனக்கு ஒரு 4 நம்பர் இருக்கு. இதை என்ன காமிக்குதுன்னா அந்த ஒரு லெவல்ல இருக்கிற அந்த நோட்ஸை ரெப்ளிகேட் பண்றதா இமேஜின் பண்ணிப்போம். இப்போ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் சார்ட்டட் ஃபார்ம்ல எழுதிடுறேன். 1 2 4 6. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்துட்டு 1 எடுத்துக்கலாம், இதை வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ லிஸ்ட் 1னையும் லிஸ்ட் 2லையும் அந்தந்த எலமெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பொசிஷன் கம்பேர் பண்ணலாம். இப்போ எனக்கு இங்க 1ன்னு இருக்கு, இது வந்து சார்ட்டட் அரே, இது வந்து அன்சார்ட்டட் அரே. இந்த சார்ட்டட் அரேல இருக்கிற இந்த எலமெண்ட்டையும் அன்சார்ட்டட் அரேல இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஈக்குவலா இல்லை அப்படின்னா இந்த அன்சார்ட்டட் அரேல இருக்கிற அந்த பொசிஷன்ல இருக்கிற நம்பரை, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற நம்பரை எந்த எலமெண்ட் இருந்தால் சார்ட்டட் ஃபார்ம்ல இருக்குமோ அதால ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ 1 இந்த இடத்துல தான் இருக்கணும், இதுதான் 1ஓட கரெக்ட் பொசிஷன், அதோட ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்ல எங்க 1 இருக்கோ அதை வந்துட்டு இந்த 4ஆல ரீப்ளேஸ் பண்ணிடணும். சிமிலர்லி செகண்ட் இதுல பார்க்கும்போது 2க்கு இதுதான் கரெக்ட் பொசிஷன், ஸோ 2 இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்ல 6 2 எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதை 6ஆல ரீப்ளேஸ் பண்ணிடணும். இப்போ நெக்ஸ்ட் இது பார்க்கும்போது 4 ஈக்குவலா இருக்கு, ஸோ இங்க எந்த ஸ்வாப்பும் தேவையில்லை. நெக்ஸ்ட் பொசிஷன் போகும்போது 6 and 6 ஈக்குவலா இருக்கு, ஸோ 1 2 4 and 6 நம்மளுக்கு சார்ட்டட் அரே கிடைச்சிருச்சு. ஸோ இந்த அப்ரோச் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோடோட வாக் த்ரூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு எம்டி கியூ கிரியேட் பண்ணிக்கிறோம், அதில் வந்து ரூட் நோட ஆட் பண்ணிக்கிறோம் லெவலோட ட்ராவர்சலுக்கு. அண்ட் ரிசல்ட்னு ஒரு வேரியபிளை 0க்கு அசைன் பண்ணிக்கிறோம். கியூவில் வந்துட்டு வேல்யூஸ் நாட் நல், அதாச்சும் வேல்யூஸ் இருக்கும்போது லெவல்ஸ்ன்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல, லைக் ஒவ்வொரு லெவலுக்கும்
ஒவ்வொரு அரே கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ இந்த லெவல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ். இப்போ லெவல் 1ல பார்த்தா இந்த லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும், லெவல் 2க்கு பார்த்தா இந்த லிஸ்ட் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். அதுதான் இந்த லெவல்ஸுங்கிற இந்த வேரியபிள். ஸோ இப்போ அந்த கியூவோட லென்த்துக்கு நம்ம ஐட்ரேட் பண்றோம். இங்க நோடுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல பாப் லெஃப்ட் ஒரு நோடை பாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதெல்லாமே வந்து அந்த லெவலோட ட்ராவல்ஸ் வருது. லைக் இப்போ ஃபர்ஸ்ட் ரூட் நோட பாப் பண்ணி எடுத்தேன் கரெக்டா, அண்ட் அதுக்கப்புறம் இந்த பி அண்ட் சி, அதுக்கப்புறம் டி அண்ட் இ. ஸோ அந்த மாதிரி பாப் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு நோடு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த நோடு வந்து நாட் நல் அப்படின்னா அதை லெவல்ஸுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். லெவல்ஸுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் வாட் டு ஐ மீன், இப்போ இந்த நோடு எடுத்திருக்கேன், இது நாட் நல், இதை நான் லெவலுக்கு இங்கே ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் நோடுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கான்னு பார்க்குறேன், அதாச்சும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி இருக்கு அப்படின்னா அதை நான் கியூவுக்கு அப்பெண்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? அண்ட் லாஸ்டா ரிசல்ட்டுங்கிற வேரியபிளை ஸ்வாப் கவுண்ட் ஆஃப் லெவல்ஸ். ஸ்வாப் கவுண்ட்டுங்கிறது வந்து ஒரு ஹெல்ப் ஃபங்க்ஷன், அது என்னன்னு சொல்றேன். அது வந்துட்டு the number of swaps required for each level. அதாச்சும் இந்த ப்ராப்ளம் பார்த்தா டோட்டலாக 3 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுச்சு கரெக்டா. அதில் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு இந்த இதில் ஒரு ஆப்ரேஷன் அண்ட் இதில் வந்து 2 ஆப்ரேஷன், ஸோ டோட்டலி 3 ஆப்ரேஷன்ஸ் தேவைப்படுச்சு. அதை கால்குலேட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க். ஃபர்ஸ்ட் ஸ்வாப் வந்து 0ன்னு வச்சிடறேன். நெக்ஸ்ட் சார்ட்டட் நம்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ட்டட் ஆஃப் நம்ஸ். இது என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்துல நம்ம பண்ணோம்ல அதே தான். இது வந்துட்டு அவன் கொடுத்துருக்கிற நம்ஸ் தான் இது, இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அந்த அன்சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கிறது. இது வந்துட்டு சார்ட்டட் ஆர்டர்ல இருக்கிறது. 4612. ஸோ இப்போ அதுல பார்த்த மாதிரியே அண்ட் இங்க இன்னொன்று என்னன்னா ஹேஷ் மேப். சரி, இப்போ இங்க நான் 1 வந்துட்டு 4 கூட கம்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் ஈக்குவலா இல்லைங்கும் போது நான் ரீப்ளேஸ் பண்ண கரெக்டா. லைக் 4 வந்துட்டு 1ஆல ரீப்ளேஸ் பண்ணிட்டு அண்ட் தென் 1 இருக்கு பொசிஷன் நான் 4 ரீப்ளேஸ் பண்ணேன். இப்போ எனக்கு 1 தான் ரீப்ளேஸ் பண்ண தெரியும், பட் லிஸ்ட் நம்ஸ்ல இந்த 1ஓட பொசிஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை கம்பேர் பண்ணிட்டேன், இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் 1ங்கிற பொசிஷனை கண்டுபிடிச்சாதான் என்னால் அந்த பொசிஷன்ல 4 ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஸ்வாப் பண்ண முடியும். பட் எனக்கு இதுல 1ஓட பொசிஷன் எங்க இருக்குன்னு தெரியாது கரெக்டா. ஸோ நம்ம ஒரு ஹேஷ் மேப் யூஸ் பண்றோம். ஹேஷ் மேப் பேசிக்காக எதுக்குன்னா லைக் அந்தந்த எலமெண்ட்ஸ் அதோட இண்டெக்ஸ் பொசிஷனோட ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி அசைன் ஆகிக்கும். ஸோ இப்போ இன்னொரு லூப் அந்த லெவல்ஸ்குள்ள வர்றதுக்கு இதில் பார்த்தோம்னா அந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். லைக் இந்த 4 இந்த 1 ஈக்குவல் கம்பேர் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் இங்கே செக் பண்ணுறோம். நம்ஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு சார்ட்டட் நம்ஸ் ஆஃப் ஐ. அப்படி இல்லைன்னா ஸ்வாப்போட கவுண்ட் அதிகம் பண்ணுறோம். and then j is equal to hash map of sorted nums of I. இதுதான் நான் இங்க சொன்னது. j ஓட வேரியபிள், j அந்த வேரியபிள் என்ன இருக்கும் அப்படின்னா sorted nums, hash map of sorted nums of I. இந்த ஹேஷ் மேப்ல சார்ட்டட் நம்ஸ்ங்கிறதுல இந்த ஐ வேல்யூ இருக்கும் கரெக்ட். ஐ இந்த சென்ஸ் இந்த கரண்ட் ஸ்டார்டிங் பொசிஷன், இதோட இது எங்க இருக்குன்னு பாக்குது. அதாவது அந்த நம்ஸ்ங்கிற லிஸ்ட்ல வந்துட்டு இந்த ஐ வேல்யூ எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு பார்க்கும். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் ஸ்வாப் பண்ணிடுறோம் வேல்யூவை அண்ட் தென் ஹேஷ் மேப் அப்டேட் பண்றதுக்காக இந்த 2 ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஃபைனலா டோட்டல் கவுண்ட், அதாவது எத்தனை ஸ்வாப்ஸ் இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அது இங்க ஃபைனலா டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் கிடைச்சிருது இந்த லூப் உள்ள இருக்கனால. அண்ட் ஃபைனலி ரிசல்ட்டை வெளியில ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். அக்செப்ட் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஒரு எஃபிஷியண்டான ஒரு அப்ரோச் தான். ஸோ எஸ் பீப்புள், சிம்பிளான ப்ராப்ளம் தான், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.